அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நைட்டில் திடீர்னு அலறி அலறி அழுதுங்க. வாய் திறந்து சொல்ல முடிஞ்ச குழந்தையா இருந்தால் வாயை திறந்து சொல்லிடும், அம்மா எனக்கு பயமாக இருக்குது, அம்மா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிடும். ஆனால் வாயை திறந்து சொல்ல முடியாத குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எறும்பு கடிச்சிருக்குமோ இல்லை பசியோ இதுதான் நம்ம பார்ப்போம். சுற்றி கித்தி குழந்தைய பார்த்துட்டு எதுவுமே இல்லையே, ஏன் திடீர்னு இப்படி வீல் அழுது குழந்தை அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் குலதெய்வத்தோட பேரை சொல்லி விபூதியை அந்த குழந்தைக்கு உடனே அந்த மாதிரி அழுதுதுன்னா உடனே நீங்கள் செய்கிறது, செக் பண்ணிட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்லை, எறும்பு கடிக்கல எதுவுமே இல்லைன்னா விபூதியை கொண்டு வந்து உடனே அதை வச்சு விட்டுட்டு, குழந்தை தூங்குது இல்லையா, தூங்குற அவங்க அந்த குழந்தையோட பெட்ஷீட்டோ இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, தலையணையும் ஏதாவது போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு கீழே ஒரு கந்தசஷ்டி கவசம் புக்கு, சின்ன புக்கு, அந்த புக்கை எடுத்து வச்சு விட்டுருங்க. அது அங்கேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தையோட படுக்கிற இடத்துல அந்த கந்தசஷ்டி கவசம் பெட்டில் வைக்கலாமா, குழந்தையோட தலைக்காணியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான இடத்துல எங்கே வேணால் வைக்கலாங்க. குழந்தையோட இருக்கிற இடம் சுத்தமான இடம் தாங்க. அதனால் குழந்தை இருக்கிற இடம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குழந்தை இருக்கிற இடம் சுத்தமான இடம் தான். அதனால் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல பாதுகாப்பு அரணாக குழந்தைக்கு இருக்கும். இதை தவிர்த்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுடைய மந்திரம் இருக்குது. இந்த பதிவும் நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன், நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாராகி அம்மனுடைய மூல மந்திரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள். குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் போதும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஃபீட் பண்ணுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாதுங்க. பயந்து ஓடி போயிடுவாங்க யாராக இருந்தாலும். ஏதாவது நெகட்டிவான வைப்புங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அது இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால் அந்த அம்மாவோட மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தை அழுகையை உடனே நிறுத்திடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவை முழுசாக பார்த்து உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்களால் முடிஞ்சது இந்த பதிவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அவங்க கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும்போதே யாராவது உங்கள் மனசில் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் மனதில் வந்திருக்கும். உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதற்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க உங்களால் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் நிறைய பேர் பலன் பெறலாம். இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி. ஓம் முருகா.